கர்த்தர் நமக்கு இந்த குடும்ப தியான முகாமில் இது ஒரு சந்திக்கும் காலம், ஆண்டவர் நம்மளை சந்திக்கும் காலம் நம்ம எடுத்து அதை விசுவாசித்து நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி கேட்ட செய்தியை மறுபடியும் அப்படியே நம்ம மைண்டில் அப்படியே ரீகால் பண்ணி, ஆண்டவர் நம்ம கொடுத்த நல்ல தருணத்தை, இது சந்திக்கும் காலம், இயேசு என்னை சந்திப்பதற்குனே இந்த குடும்ப தியான முகாமை எனக்கு தந்திருக்கிறாருன்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடி இருதயத்தில் கை வச்சு, ஆண்டவரே உம்மை சோதரிக்கிறோம், நான் எங்கெல்லாமோ ஓடணும் ஆண்டவரே, இன்றைக்கி பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு ஆண்டவரே நீர் என்னை சந்திப்பதற்கு இந்த சுரண்டையில் 35வது குடும்ப தியான முகாமில் நீர் என்னை அழைத்து வந்து இந்த இடத்துல என்னோடு நீர் பேசி கொண்டு இருக்கிறேன். கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இயேசு நம்மளை சந்திப்பது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். சகைவு போல ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி இயேசுவை தேடுவதற்கு வகை பார்த்தார். இன்றைக்கி எழுப்புதல் ஜெப ஐக்கிய கூடாரத்தில் இந்த குடும்ப தியான முகாமில் கர்த்தரை சந்திப்பதற்கு தேவன் நமக்கு ஒரு கிருபை அளித்திருக்கிறார். கண்களை மூடி எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே என்னை சந்திப்பதற்குனே இப்படி ஒரு குடும்ப தியான முகாமை என் வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த நாளை நீர் குறித்து வைத்திருக்கிறேன், அதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை நோக்கி எல்லாரும் பார்ப்போம், அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போம். அந்த இயேசுவை தேடுவதற்கு சகை அவ்வளவு தூரம் அந்த இடத்துல வந்து நின்றார். தன்னுடைய சூழ்நிலையெல்லாம் அவர் பார்க்கலை, தன்னுடைய படிப்பை பார்க்கலை, தன்னுடைய பதவியை பார்க்கலை. இயேசுவை எப்படியாவது நான் பார்த்துடணும், இயேசுவை எப்படியாவது பார்த்துடணும்னு சொல்லி, கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி முன்னால் ஓடி ஒரு அட்வான்ஸாக போய் மரத்து மேலே ஏறி நின்னார். ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கி கர்த்தர் நம்மளை அப்படி கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்த நம்மளை சந்திக்கும் காலத்தில் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். இந்த இடத்துல வந்திருக்கிற நம்ம வீட்டுக்கெல்லாம் ஒரு ரட்சிப்பை கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் விருப்பப்படுகிறார். கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் அதற்காக தான் தேடி வந்திருக்கிறார். என் வீட்டுக்கு ரட்சிப்பை தரணும்னு சொல்லி கர்த்தர் நம்ம எல்லாரும் அழைத்து வந்திருக்கிறார். திரும்பி போகும்போது நம்ம வீடு ரட்சிக்கப்பட்ட வீடாக கடந்து செல்வதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஆமென். நம்ம ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் வீடு எப்படிப்பட்ட வீடாக இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, என் வீடு ரட்சிக்கப்பட்ட வீடாக இருக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு சந்திக்க காலத்தை நீர் எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், அதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி எல்லாரும் வசனத்தை நம்ம கேட்டோம், செய்தியை கேட்டோம். ஆனால் அந்த வசனத்தின்படி கை கொண்டு நம்ம வாழ்க்கையை சரிபடுத்தும் போது அந்த விசுவாசம் பலப்படும், அந்த விசுவாசம் சிறப்படும். கர்த்தருடைய தீர்மானம் அதில் இருக்கும். ஆமென். சோதரம், சோதர ஆண்டவரே, சோதர ஆண்டவரே, சகைவை போல நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே உமக்கு சோதரம், சோதரம். நான் யாரிடத்திலையும் நான் வாங்கினது உண்டானால் அதை நாலத்தனையாய் நான் திருப்ப கொடுக்கிறேன். ஆமென். சோதர என் ஆண்டவரே, நாசியில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவர் பாவத்தை அறிக்கையிட்டாரே. இவ்வளோ நேரம் நம்ம உட்கார்ந்து செய்தியை கேட்டோம். கொஞ்ச நேரம் நம்ம எழுமி நிற்போமா? நம்ம வீடு ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் நல்ல ஒரு சந்திக்கும் காலத்தை நமக்கு தந்திருக்கிறார். பக்கத்தில் யாரையும் பார்க்க வேண்டாம், நம்ம இயேசு நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். இயேசு இந்த இடத்துல உலாவி கொண்டே இருக்கிறார். இயேசுவுக்கும் நமக்கும், நானும் தேவன் என கொடுத்த பிள்ளைகளும், அந்த ஒரு உறவிலே நம்ம இயேசுவை நோக்கி பார்ப்போம். இருதயத்தில் கை வச்சு அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு சகைவு தன்னை தாழ்த்தி தன்னை கீழே இறங்கினார். ஆமென். நம்ம சோதர சீக்கிரமாக இறங்கி வா. நம்ம இருதயத்தில் நம்மளை தாழ்த்தி கொஞ்சம் இறங்கி வருவோம். கொஞ்சம் இறங்கி வரும்போது ஆவியானவர் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் உணர்த்துவார். ஆவியானவர் நம்முடைய பாவங்களை உணர்த்துவார். ஆமென். சோத்ரோ ஆண்டவரே, திரும்பி போகும்போது ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. யாரெல்லாம் நம்ம பாவத்தை அறிக்கை செய்கிறோமோ அவங்க வீட்டெல்லாம் கர்த்தர் ரட்சிப்பதற்கு இன்றைக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இயேசு நேற்றைக்கு சகைவோடு எப்படி பேசினாரோ அதே போல இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் ஆவியான தேவன், அவரை அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஆமென். சோத்திரம். இது எனக்குன்னு
கொடுக்கப்பட்ட வேலை, எனக்குன்னு சந்திக்க கொடுத்த ஒரு காலம். இந்த காலத்தில் நம்ம அப்படியே நம்மளை மறைச்சி வச்சுட்டு போயிடக்கூடாது. அப்படியே மௌனமாக இருந்து போயிடக்கூடாது. அப்படியே நம்ம மௌனமாக இருந்து போயிடக்கூடாது. ஆண்டவரிடத்தில் உண்மையிலே நம்ம பேசணும், நல்ல ஃப்ராங்காக பேசணும். ஆமென், உம்மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், என் வீடு ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, இது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆபிரகாமுடைய செல்வ சீமான், ஆமென், உமக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கப்படுவதற்கு இந்த வேளையில் கண்கள் மூடி நம்ம ஜெபம் பண்ணிடுவோமா? சகை வீடு ரட்சிக்கப்பட்டது போல நம்ம வீடு ரட்சிக்கப்பட்ட வீடாக இருப்பதற்கு குடும்ப தலைவராகி அந்த சகைவு தன்னை தாழ்த்தி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். ஆமென், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு உணர்த்துகிறீர் ஆண்டவரே, என் இருதயத்தை நீர் உணர்த்து கொண்டிருக்கிறீர். அப்படியே நீங்கள் அறிக்கை பண்ணுங்க, சத்தமிட்டு கூட சொல்ல வேண்டாம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்திலிருந்து இயேசுவின் இடத்துல பேசுங்க, இருதயத்திலிருந்து இயேசுவின் இடத்துல பேசுங்க. பேசிருங்க. இதை தாழ்த்த வேண்டாம். இன்னொரு நாள் நமக்கு எப்படி வரும்லாம் நமக்கு தெரியாது. நம்ம காலெல்லாம் நம்ம ஜீவன்லாம் புகை போல இருக்கிறது. புகையை கொஞ்ச நேரம் பார்க்க முடியும், பிறகு அது அப்படியே போயிடும். ஆண்டவரே உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் நான் ஆண்டவரே உணர்த்தி கொண்டு இருக்கிற ஆவியானவரை உணர்த்தி கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய பாவங்களையும் ஆவியானவரே உம்மை சோதரிக்கிறோம். ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். எல்லாரும் இருதயத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட பேசுவோமா? இருதயத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட பேசுவோம். ஆமென், உம்மை சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்ல போறார். ஆமென், உம்மை சோதரம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே, இது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் தருமா? நம்ம வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நம்ம ஜீவன் போகிறது வரைக்கும் நம்ம மறக்கவே முடியாது. ஆண்டவர் இப்படியாய் நம்ம வீடுகளை கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட வீடாய் கர்த்தர் மாற்றி ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிற ஒரு விசுவாசிகளின் தகப்பனுக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் தரப்போகிறார். ஆமென், உமக்கு ஸ்தோத்திரம். இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. ஆண்டவரிடத்தில் ஒரு நிச்சயத்தோடு நம்ம உட்கார முடியுமா? ஆண்டவரே, நான் பாவத்தை அறிக்கையிட்டேன், என்னை பார்த்தும் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே அப்படின்னு ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லிட்டாருன்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். அப்படியே உட்கார்ந்து நம்ம ரெண்டாவது ஒரு காரியத்தை வச்சு நம்ம ஜெபிக்கணும். அன்றைக்கு கண் தெரியாத ஒரு குருடன் தான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி அந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த இடத்துல இயேசு வந்திருக்கிறாருன்னு சொல்லி அவர் விசுவாசித்து அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டார். கண்களை மூடி, ஆண்டவரே இந்த 3 நாள் முகாமை நான் சரியாக பயன்படுத்தணும். ஆண்டவரே, எல்லோரும் ஜெபம் பண்ணிடுவோமா? இதை சரியாக பயன்படுத்தணும். சரியான நேரத்துக்கு நான் வரணும். சரியான நேரத்தில் பாடல் பாடும்போது நான் பாடிடணும். இந்த இடத்துல இயேசு இருக்கிறார் என்கிற உணர்வோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே செய்தி நல்லா இருந்துட்டுன்னு போயிடக்கூடாது. ஆண்டவரே, அந்த வசனத்தை வச்சு நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம இருதயத்தில் அந்த வார்த்தையை நல்ல ஆணி அறையணும். கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆமென், உம்மை சோதரம். அந்த வார்த்தையை என் இருதயத்தில் குத்தணும். ஆண்டவரே, அப்பா உம்மை சோதரிக்கிற இந்த குடும்ப தியான முகாமில் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும்னு சொல்லி அந்த இயேசு அந்த இடத்துல கூட்டத்தோடு வருகிறாருன்னு சொல்லி அந்த சத்தத்தை கேட்டு அவர் விசாரித்தார். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டார். முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் சத்தமெல்லாம் உரத்த சத்தமாக மாறணும். இந்த இடத்துல நான் ஜெபம் பண்ணும்போது சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். சத்தத்தை நல்லா உயர்த்தி ஜெபம் பண்ணணும். தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும்னு சொல்லி ஒரு தடவை அவர் கூப்பிட்டதோடு நிற்கலை, முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டார். இப்படி ஆண்டவரிடத்தில் நமக்கு இறங்கி செய்ய வேண்டிய காரியம் நிறையா இருக்குது.
நிறையா இருக்குது ஆண்டவரே. அப்பா என் மன கண்கள்லாம் திறந்துருங்கப்பா. என் விசுவாச கண்களில் நான் உண்மை பார்க்கணும் ஆண்டவரே. அப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். நமக்கு இறங்கி செய்ய வேண்டிய காரியம் நிறையா இருக்குது. அதை விசுவாசித்து இந்த இடத்துல நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லி இந்த சந்திக்கும் காலத்தில் இதை பயன்படுத்தி கொள்வோம். நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த காரியத்தில் எனக்கு இறங்கணும் ஆண்டவரே. அப்பா அன்னைக்கு குருடருக்கு ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும்னு சொல்லி முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டார். இயேசு ஆண்டவர் சொன்னார் திடன்கொள் அப்படின்னு சொல்லி அவனை அழைத்து வாய்ன்னு சொன்னார். ஆமென் உமக்கு ஸ்தோத்திரம். இதை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டிய காலத்தில் கர்த்தர் நம்மளை அழைத்து இருக்கிறார். திடன் கொள்ளுங்க. உங்கள் இருதயத்தை நல்ல சிறப்படுத்துங்க. இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். இயேசு இந்த இடத்துல உலாவி கொண்டு இருக்கிறார். யாராவது ஒருத்தர் பொதுவாக ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும்னு சொல்லி அன்னைக்கு அந்த கூப்பிட்ட அந்த வார்த்தையின்படி கர்த்தர் இறங்கி அந்த குருடனுக்கு கர்த்தர் நல்ல பார்வையளித்தது போல இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த வேளையில் இறங்கி செய்ய வேண்டிய காரியத்தில் இறங்கி செய்யணும்னு சொல்லி இதை பயன்படுத்தி யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். பேசியிருக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். மாறட்டும். ஆமென். திறக்கப்படட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். திறந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு பயன்படுத்த வேண்டிய காலத்தில் நம்ம பயன்படுத்தினதுக்காக கர்த்தர் இறங்கி செய்ய போகிற காரியத்திற்காக கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். இன்னொருத்தர் கூட இந்த வார்த்தையை வச்சு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த குடும்ப தியான முகாமுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சிக்கணும். அதோடு மாத்திரமல்ல அவங்க என்ன காரியத்திற்காக வந்திருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் இறங்கி செய்யணும்னு சொல்லி இந்த 2 காரியத்தை மனசில் வச்சு இன்னொருத்தர் சத்தமாக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். இறங்கும் ஐயா. ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். கணவர் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணலாம். பிள்ளைகள் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணலாம். ஆமென். இது சந்திக்கும் காலம், ஜெபம் பண்ணக்கூடிய காலம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஜெபிக்கிறோம். ஆமென். நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சித்திரணும். கர்த்தர் நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சித்திரணும். அப்படியே கரங்களை உயர்த்தி நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் நம்ம இருதயத்தில் அப்படியே வச்சு ஜெபம் பண்ணோமா? ஒருவேளை உங்கள் கணவர் பேரை சொல்லி ஜெபம் பண்ணலாம். என் கணவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சகைவை கர்த்தர் ரட்சித்தது போல ஆண்டவரே என் கணவரை நீங்கள் ரட்சித்திருங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். என் மனைவியை ரட்சித்திருங்க. என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டுறணும். என் வீடு ஒரு ரட்சிக்கப்பட்ட வீடாக இருக்கணும். நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும்னு நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் இந்த இடத்துல ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம்.
விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆசீர்வாதம் சகேவுக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ண ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் பலித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும்னு சொல்லி எத்தனையோ பேர் இந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே எல்லாருக்கும் நீர் இறங்கி செய்ய போகிற காரியத்திற்காய், இறங்கி செய்த காரியத்திற்காய் ஆண்டவரே விசுவாசத்தோடு ஆண்டவரே நான் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமேன், 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 ஆமேன். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசு தேவா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசு தேவா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. கண்களை மூடி ஜெப நிலையிலே இருப்போம். மூணாவது ஒருத்தர் இயேசுவை சந்தித்தார். இந்த கள்ளன் இயேசுவை சந்திக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டார். நம்ம செய்த தப்பிதங்களை ஆண்டவரிடத்தில் ஒத்துக்கிடணும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? இருதயத்தில் கை வச்சு நானும் என் ஆண்டவருங்கிற உறவிலே நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமே, நம்ம ஸ்தோத்திரம். நாங்கள் தண்டிக்கப்பட்டது ஆண்டவரே, இதெல்லாம் நியாயம்தான் ஆண்டவரே, இதெல்லாம் நியாயம்தான். நான் அக்கிரமம் செய்ததுனால, நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால சில சிட்சைகள் ஆண்டவரே எனக்கு அனுமதிக்கப்பட்டது, சில தண்டனைகள் எனக்கு கொடுக்கப்பட்டது, அதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன்னு சொல்லி நம்ம என்னைக்கு தேவ சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி ஒத்துக்கொண்டோமோ அன்னைக்கே கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே முழுமையாக இறங்கும், முழுமையாக இறங்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் என்னென்ன காரியங்களில் நம்ம இன்னும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கிறோமோ அதை எல்லாத்தையும் நம்ம தாழ்த்தி நான் ஒத்துக்கிடுறேன். ஆண்டவரே, என்னை நான் ஒத்துக்கிடுறேன், அந்த காரியத்தில் நான் அவசரப்பட்டுட்டேன், அந்த காரியத்தில் உங்களை மீறி செஞ்சிட்டேன், வாக்கு தத்தத்தின்படி நான் நடக்கலை ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு எத்தனையோ தடவை எனக்கு கிடைச்சது ஆண்டவரே, அதையெல்லாம் நான் உதாசீனப்படுத்திட்டேன், நான் அலட்சியப்படுத்திட்டேன் ஆண்டவரே, நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், இப்பொழுது நேர் என்னை சந்திக்க வந்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த கள்ளனை போல நம்ம ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் நம்ம அப்படியே நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இருதயத்தை யாரும் கடினப்படுத்திடாதங்க, இருதயத்தை யாரும் கடினப்படுத்திட வேண்டாம். நல்ல ஒரு சதையான இருதயத்தை ஆண்டவர் தருவதற்கு ஆண்டவர் இந்த சந்திக்கும் காலத்தில் நமக்கு ஒரு கிருபை அளிக்க ஆண்டவர் இந்த இடத்துல வந்து நிற்கிறார். ஆமே, நம்ம சோத்ரோம் சோத்ரோம் சோத்ரோம். கூட்டமாக இருக்குன்னு யாரும் நீங்கள் உங்களை அடுத்த ஆட்களை நம்ம பார்க்க வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம செய்த தப்பிதங்களை அப்படியே நம்ம ஒத்துக்கொள்ளும் போது ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறார், ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறார். ஆமே, நம்ம சோத்ரோம் சோத்ரோம். எத்தனையோ ஜெப வேலையை நான் அலட்சியம் பண்ணிட்டேன் ஆண்டவரே, எத்தனையோ செய்தி வேலையில் ஆண்டவரே நான் கீழ்ப்படியாமல் போயிட்டேன் ஆண்டவரே. அப்பா உம்மை சோத்தரிக்கிறேன், நாங்கள் தண்டிக்கப்பட்டது நியாயப்படி தான் நாங்கள் தண்டிக்கப்படுகிறோம். இப்படி தன்னை ஒத்துக்கொண்டு அவர் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும்னு சொல்லி ஜெபம் பண்ணார். நமக்கு காலத்தை கர்த்தர் கிருபையின் காலத்தை வைத்திருக்கிறார். போன ஜெப வேளையில் கர்த்தர் நமக்கு நல்ல நடத்தினார். நமக்கு நிறைய கிருபையின் காலத்தை வைத்திருக்கிறார். எல்லா கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? என்னை நினைத்தருளுங்கப்பா,
இப்போ நான் என்னை தாழ்த்திட்டேன், என்னை கொஞ்சம் நினச்சி பாருங்கப்பா, என்னை நினச்சிருங்க ஆண்டவரே. அப்பா உம்மை சோதரிக்கிற ஆண்டவரே. ஆபிரகாமினுடைய ஜெபத்தை நினச்சி கர்த்தர் லோத்துவை காப்பாற்றுவதற்கு ஒரு இரக்கம் பாராட்டினாரே. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம ஜெபத்தில் கர்த்தர் நம்மளை தாழ்த்தி பண்ண ஜெபத்தில் கர்த்தர் நம்மளை மாத்திரம் இல்லை, நம்ம குடும்பத்தை நினச்சி பார்க்கிறார், நம்ம உற்றார் உறவினர்களை நினச்சி பார்க்கிறார், நம்ம பிள்ளைகளை கர்த்தர் நினச்சி பார்க்கிறார். ஆமென். நம்ம சோத்திரம் ஆண்டவரே. யாராவது ஒருத்தர் மனசில் வச்சு இந்த வார்த்தையின்படி, ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிற நாங்கள் எங்களுடைய தக்க நியாயப்படி நாங்கள் தண்டனைக்கு உட்பட்டிருக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் தன்னை ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் என்னை நினைத்தருன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். யாராவது ஒருத்தர் இந்த வசனத்தின் அடிப்படையில் ஜெபம் பண்ணுறோமா? ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். உணர்ந்தார். ஆமென். அறிக்கை செய்தார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். காலம் செல்லாது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். பற்றிக்கொள்ள. ஆமென். ஸ்தோத்திரம். பெற்றுக்கொள்ள வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்ம இருதயத்தில் நம்ம செய்த தப்பிதங்களை அப்படியே ஒத்துக்கொண்டதுனால இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நம்ம ஜெபித்த அத்தனை காரியத்துக்கும் கர்த்தர் காலத்தை தாமதப்படுத்தலை, இன்னைக்குன்னு சொல்லுகிறார். கரங்களை தட்டி இன்னைக்கே எங்கள் வீட்டை ரட்சித்து இன்னைக்கே எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்ததற்காக ஆண்டவரை எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? ஆமென். எதிர்காலம் எனக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் எனக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குடும்ப தியான முகாமுக்காக ஏராளமான ஜெபங்களை கர்த்தர் ஜெப வேளையாக தந்தார். அல்லேலூயா. இந்த குடும்ப தியான முகாம் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லியும், இந்த குடும்ப தியான முகாமுக்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களெல்லாம் கர்த்தர் அழைத்து கொண்டு வரணும்னு சொல்லியும், இவருடைய பிரயாணங்கள்லாம் கர்த்தர் நல்லா பாதுகாக்கணும்னு சொல்லியும்
ஏராளமான ஜெபங்களை கர்த்தர் ஜெப வேளையில் தந்தார். அல்லேலூயா. இதற்குன்னு ஜெபித்த, உழைத்த, கொடுத்த எல்லாருக்காக நம்ம இப்போ சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடி, என் சத்துருக்களுக்கு எதிராக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். நாங்கள் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு எங்களுக்காக ஜெபித்த குடும்பங்களை நாங்கள் நினச்சி பார்க்குறோம். அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும்ல, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும்ல. ஆண்டவர் நம்மளை கிருபையாக இந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்ல. ஆமே, நம்ம சோத்திரம் ஐயா. எங்களுக்காக ஜெபித்த குடும்பங்களை நாங்கள் நினச்சி பார்க்குறோம். எங்களுக்காக ஜெபித்த விசுவாசிகளை நாங்கள் நினச்சி பார்க்குறோம். இந்த எழுப்புதல் ஜெப ஐக்கிய குடும்பங்களில் ஆண்டவரே, நீர் எழுப்பி தந்த நல்ல ஜெப வீராங்கனைகளுக்காக உமக்கு சோத்திரம். ஜெபிக்கிற விசுவாசிகளுக்காக உமக்கு சோத்திரம். இந்த ஊழியத்துக்குன்னு கொடுத்த ஆண்டவரே, ஒவ்வொரு கரங்களுக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை சோத்தரிக்கிற அந்த வகுப்பனே, இந்த ஊழியத்திற்காக உழைத்தவர்களுக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியங்கள் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் இந்த இடத்துல குறிக்கப்பட்ட இடத்துல குறிக்கப்பட்ட தேதியில் ஆண்டவரே குறிக்கப்பட்ட ஊழியக்காரர்களை கொண்டு தேவனால் கட்டளையிடப்பட்ட வார்த்தைகள் எங்களுக்கு போதித்ததற்காக உமக்கு சோத்திரம் ஐயா. ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோன்னு சொல்லி இந்த ஊழியத்திற்குன்னு ஜெபித்த, கொடுத்த, உழைத்த எல்லாருக்காக யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுவோமா? சோத்திரம் உடனே. ஆமேன். எல்லாரும் அவங்களோட இணைஞ்சி சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். சோத்திரம். ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். ஸ்தோத்திரம். ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். ஆமேன். ஸ்தோத்திரம். ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமேன். கிடைக்கட்டும். ஆமேன். ஆமேன். நம்ம ஜெபம் பண்ணுகிற ஆளுனுடைய அந்த ஜெபிக்கிற சத்தத்தை நம்ம காதில் வாங்கி அதை இருதயத்தில் கொண்டு போய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. அதுக்கு முதல்ல கண்ணை நல்லா மூடிடணும். இது நல்ல ஒரு ஜெப வேலை. பக்கத்தில் யாரையும் பார்க்க வேண்டாம். ஜெபிக்கிற ஆளினுடைய சத்தத்தை நம்ம என்ன செய்யணும்னா கேட்கணும். அதை நல்ல காதில் வாங்கி, செவி கொடுத்து வாங்கி அதை இருதயத்தில் கொண்டு போய் அதுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லும்போது நமக்கு ஜெப வேளையில் ஒரு நாளும் நமக்கு சோர்வு வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கி மத்தியான வேளையில் நடக்கிற அந்த ஊழியத்தை எங்களுக்கு ஆசீர்வதி தரணும். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நடக்கிற ஊழியத்தை ஆசீர்வதி தரணும். நாளைக்கு மறுநாள் மத்தியானம் வரைக்கும் நடக்கிற ஊழியத்தை ஆசீர்வதி தரணும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபிக்கிற சத்தத்தை நம்ம காதில் நல்லா வாங்கணும். கண்ணை யாரும் திறந்துட வேண்டாம். எப்போவுமே நம்ம ஜெப வேலை இப்படி தான் இருக்கணும். அல்லேலூயா. முன்னால் யாரும் வருவாங்க போவாங்க, அவங்கள யாரையும் நீங்கள் பார்க்க வேண்டாம். நம்ம என்னைக்கு ஜெபம் பண்ணாலும் ஆண்டவருடைய வருகை வரைக்கும், நம்ம ஜீவன் இருக்கிற வரைக்கும் நல்ல கண்ணை மூடி ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை நல்ல காதில் வாங்கி அதை செவி கொடுத்து அதை இருதயத்துக்குள்ளே கொண்டு போய் ஆமேன் ஸ்தோத்திரம்னு சொல்லும்போது அந்த ஜெபம் அப்படியே நமக்கு பலிக்கும். அந்த ஜெபம் நமக்கு அப்படியே ஒரு ஆசீர்வாதமாகி மாறும். இப்போ யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ண போகிறோம். மத்தியான ஆண்டவரை கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதி தரணும். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஊழியத்தை ஆசீர்வதி தரணும். புதன்கிழமை நடக்கிற மத்தியானம் வரைக்கும் நடக்கிற ஊழியத்தை ஆசீர்வதி தரணும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க பாப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வாங்க எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன். ஜெப ஊழியங்களை ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. பாடல் வேலை ஆமேன். ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். ஸ்தோத்திரம். வெளியிட்டோம். ஆமேன். செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமேன். ஆமேன். கண்களை மூடி அப்படி ஜெப நிலையிலே இருப்போம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? ஒருவேளை நம்ம பிள்ளைக்கு வேலை கிடைக்கலையே, அந்த நடக்கலையே, இது நடக்கலையேன்னு இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன ஜெபம் பண்ணால், ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் என் பிள்ளை ரட்சிக்கப்படலை ஆண்டவரே, இது எனக்கு ஒரு கவலையாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா?
நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். கொஞ்சம் நேரம் தான் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கொஞ்சம் நேரம் தான் ஜெபம் பண்ண போகிறோம். வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும். கர்த்தர் அதில் கிரியை செய்வார். கர்த்தர் அந்த வசனத்தின்படியே அதில் கிடைபடுவார். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? வசனத்தில் அப்படி சொல்லியிருக்கு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை இந்த உலகத்தில் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். ஆமே, நம்ம சோத்திரம். 35வது குடும்ப தியான முகாமில் எனக்கு என்ன கிடைச்சது? நான் போனேன். கர்த்தர் முதல் செய்தியிலே சந்திக்கும் காலம்னு கர்த்தர் என்னோட பேசினார். சகைவை கர்த்தர் எப்படி ரட்சித்தாரோ அதே போல் என்னை ரட்சித்தார்னு சொல்லி ஒரு நிச்சயத்தோடு நாம் சொல்லணும். நிச்சயத்தோடு சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு சாட்சிகளை நீங்கள் எழுப்பித்தாங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு சாட்சிகளை எழுப்பித்தாங்க. என் மகனை ரட்சித்திருங்க, என் மகளை ரட்சித்திருங்க, என் மருமகளை ரட்சித்திருங்க, என் பேர பிள்ளைகளை ரட்சித்திருங்க, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டனா ஆண்டவரே. அன்னைக்கு கொர்நேலியனுடைய குடும்பத்தில் ஆண்டவரே ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகம் இறங்கினது போல ஆண்டவரே அப்போஸ்தலர் 2 நாளில் சொன்னதன்படி அவருடைய எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமே, நம்ம சோத்திரம். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அப்படி நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஒரு 4 நிமிஷம் முடிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தான். ஆமே, நம்ம சோத்திரம். விடாதங்க ஜெபத்துக்கு விடாதங்க, சோறு கொடுத்துடாதங்க. நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ண வேண்டிய வேலையில் ஜெபம் பண்ணிடுவோம். கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆமே, நம்ம சோத்திரம். நம்ம ஜெப சத்தத்தை கர்த்தர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அன்னைக்கு சகையினுடைய சத்தத்தை கேட்டது போல தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும்னு சொல்லி அந்த குருடருடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டது போல, அந்த கள்ளனுடைய சத்தத்தை கேட்டது போல இந்த இடத்துல இருக்கிற நம்முடைய சத்தத்தையும் கர்த்தர் கேட்டு நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். இதுவரைக்கும் நான் என் உலக காரியத்துக்கே நான் ஜெபம் பண்ணிட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன். ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்கிறேன். விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வரணும் ஆண்டவரே. இருதயத்திலிருந்து வேரோட புடுங்கப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. பாவத்தின் வேறு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால அறுக்கப்படுவதாக. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவி எல்லாருடைய இருதயத்துக்குள்ளேயும் போட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சீழ் பிதுக்கப்படட்டும் ஆண்டவரே. ரண வைத்தியன் செயல்படட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே நீர் இப்படி செய்ததற்காக, ரட்சித்ததற்காக ஆண்டவரை அபிஷேகித்ததற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். உம்மை ஸ்தோத்திரம். நேசரே உம்திரு பாதமமர்ந்தே நிம்மதியே. நேசரே உம்திரு பாதமமர்ந்தே நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்தமே ஆர்வமுடனே இயேசுநாதா ஆராதனை ரட்சகரே. இயேசுநாதா ஆராதனை. ஐக்கிய ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் காலம் வரும்போது இந்த யூடியூப் சேனலை கர்த்தர் நமக்கு தந்தார். கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இப்போ உலகம் முழுவதும் எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ஒரு புதிய வாசலை ஊழியத்துக்குன்னு திறந்து கொடுத்தார். காலங்கள் வரும்போது கர்த்தர் இதெல்லாம் கிருபையாக செய்தார். எதற்காக அப்படின்னு சொன்னால் எல்லாரும் இயேசு கிறிஸ்து நாமத்தை பற்றி விசுவாசத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு தான். உலகம் முழுவதும் விசுவாசம் பிரசித்தமாகன்னு சொல்லி ரோமர் 1:8 சொன்ன வார்த்தையின்படி காலங்கள் வரும்போது இந்த யூடியூப் சேனலை தந்து கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, இந்த குடும்ப தியான முகாம் எங்களுக்கு மாத்திரம் இல்லை ஆண்டவரே, இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும்
ஒவ்வொரு வீடும் ரட்சிக்கப்படட்டும். ஒவ்வொருவர் வீட்டிலையும் நீர் இறங்கி செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்ய போடுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய இருதயத்தை ஆண்டவரே நீர் திடப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த யூடியூப் ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, இன்னும் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராய் நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னேன். இதை தீவிரமாய் நடப்பிப்பதற்கு ஆண்டவரே அப்பாவுமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு காலத்தில் நாங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவரே, ஏற்ற காலங்கள் வரும்போது வெகு தூர பிரயாணங்களெல்லாம் ஊழியத்தில் நீர் நடத்தினீர் அப்பா. இந்த ஐக்கிய ஊழியத்தின் மூலமாக எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்க்கணும், எல்லாரும் இயேசுவனுடைய வசனத்தை நல்லா வாசிக்கணும், நல்ல ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கர்த்தர் காலங்கள் வரும்போது இந்த யூடியூப் சேனலை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்து நீர் ஆசீர்வதித்து அப்பா. இதன் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும். யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். ஆமேன். எல்லாரும் இணைந்து ஆமேன் ஸ்தோத்திரம், ஆமேன் ஸ்தோத்திரம், 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 ஆமேன் ஸ்தோத்திரம், ஆமேன் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன். ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அமேன், அமேன் ஸ்தோத்திரம். ஊழியங்களுக்காக ஆமேன், 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 ஆமேன். எல்லாரும் இருதயமும் ஆமேன் ஸ்தோத்திரம். மகிமைக்கென்று பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன், அமேன், 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 அமேன். தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆமேன். கர்த்தர் எழுப்பி தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆமேன், அமேன், 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 ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த ஊழியத்தின் மூலமாக உலகம் முழுவதும் எல்லாருக்கும் விசுவாசத்தை கர்த்தர் தந்து எல்லாத்திலையும் ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்ய போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பாரமுள்ள ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டு இந்த விசுவாசம் உலகம் முழுவதும் என்ன செய்ய போகுதுன்னா பரவ போகுது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமேன் ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, நம்ம ஐக்கிய ஊழியத்தில் வேதத்தை விரைந்து கற்போம் வாரீர் திட்டம்னு கர்த்தர் ஒன்று தந்திருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு முன்னால் வேதத்தை நம்ம வாசிச்சிருப்போம், இடையில் அப்படி ஒரு தொடர்பு இல்லாமல் நம்ம வாசிச்சிருப்போம். ஆனால் என்னைக்கு ஐக்கியத்தில் கர்த்தர் இந்த திட்டத்தை தந்தாரோ அந்த திட்டத்தை கணக்கில் எழுத முடியாத அளவுக்கு ஆவியானவரே அந்த திட்டத்தை கையில் எடுத்து நடத்தினார். அல்லேலூயா. ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வரிசையாக நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 5 பக்கத்துக்கு குறையாமல் வாசிக்கணும்னு சொல்லி இந்த திட்டத்தினுடைய கண்டிஷன் என்ன செஞ்சுன்னா இருந்துச்சு. இந்த திட்டம் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக அமைஞ்சிச்சு. அல்லேலூயா. இது எல்லாருடைய ஆத்மாவிலையும் கர்த்தர் வசனத்தினுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஒழுங்குங்கரமாக வாசிக்கும்போது அந்த வசனத்திலேருந்தே கர்த்தர் பேசி நிறைய வீடுகளில் ஆசீர்வாதமான காரியங்கள்லாம் கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதத்தை விரைந்து கற்போம் வாரி திட்டத்தில் நம்மளும் ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நல்ல தீர்மானம் எடுத்து நம்ம என்ன செய்யணும்னா ஜெபம் பண்ணணும்.
எல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த திட்டங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தில் வேதத்தை வரைந்து கற்பவாரி திட்டம்னு சொல்லி ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நாங்கள் வரிசையாக வாசிக்கணும்னு சொல்லி பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல்னால் இந்த திட்டத்தை எங்களுக்கு ஊழியத்தை எங்களுக்கு தந்தீர். இந்த ஊழியத்தின் மூலமாக எத்தனையோ குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. காதில் அப்படியே வாங்கி இருதயத்துக்குள்ளே கொண்டு போய் ஆமேன் சோத்திரம் ஐயா. முன்னால் நான் சங்கீதத்தை மட்டும் நான் வாசிக்கிட்டு இருந்தேன், நீதிமொழிகளை மட்டும் நான் வாசிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதத்தை ஒழுங்குங்கரமாய் வாசிப்பதற்கு என்னைக்கு இந்த திட்டத்தை எங்களுக்கு தந்தீரோ எங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நீர் சீர்படுத்தினீரப்பா. நிறைய காரியங்களை ஒழுங்குமுறைகளை எங்களுக்கு தந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேதத்தை விரைந்து கற்பவாரி திட்டமும் ஆண்டவரே இந்த ஐக்கிய ஊழியத்தின் மூலமாக உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கணும். கையை உயர்த்தி ஆண்டவரே, கையை கூட ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றலாம். ஆமேன் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் ஜெபிக்கிற அந்த உலகம் முழுவதும் இந்த திட்டம் போட்டும் ஐயா. வேதத்தை ஆதியாமத்திலேருந்து நல்ல வரிசையாக வாசிக்கிட்ட ஆண்டவரே, ஒரு 5 பக்கத்துக்கு குறையாமலாவது வாசிக்கணும் ஆண்டவரே. அவங்க ஆத்மாவில் ஒரு திருப்தி அடைகிற வரைக்கும், ஆத்மாவில் ஒரு சரீரத்தில் ஒரு பலன் கிடைக்கிற வரைக்கும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நல்ல தியானித்து வசனத்தில் பலன் அடைய இந்த திட்டம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் செயல்படுத்த யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணிடுவோமா? ஸ்தோத்திரம். ஆமேன். துதிக்கிறோம். ஆமேன். ஸ்தோத்திரம். ஆமேன் ஸ்தோத்திரம். எல்லாரும் இணைஞ்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம வீடுகளுக்குள்ளே இந்த திட்டம் அப்படியே பலிக்கும். ஆவியானவர் உதவி செய்வார். ஆமேன் ஸ்தோத்திரம். ஆமேன். வெளிச்சமாக இருக்குப்பா. ஆமேன் ஸ்தோத்திரம். ஆமேன். ஆமேன் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இணைந்து ஜெபிக்க. ஆமேன் ஸ்தோத்திரம். ஆமேன். ஆமேன். ஆமேன் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன் ஸ்தோத்திரம். ஆமேன். இந்த திட்டம் எல்லாருக்குள்ளேயும் சேர்ந்து கர்த்தரை இன்னும் குடும்பத்தை நல்லா ஆசீர்வதித்து நடத்த போறதுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமேன் 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 ஆமேன். அல்லேலூயா. எல்லாரும் எழுமி நின்று ஜெபம் பண்ணி மத்தியான உணவுக்காக நம்ம ஆயத்தப்பட போகிறோம். எல்லாரும் எழுமி நிற்போம். கர்த்தர் இந்த காலையிலிருந்து இந்த 1:30 மணி வரைக்கும் கர்த்தர் நம்மளை நல்லா நடத்தி இருக்கிறார். கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி சொல்லி நம்ம உணவுக்காக நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். கண்களை மூடி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் பாப்பா. உடைய பாதத்தில் அமர்ந்த நேரம் முதல் நீர் என்னோடு பேசினீரப்பா. இது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு ஆண்டவரே. எனக்கு ஒரு பலனை தந்திருக்கிறேன். என் சரீரத்தில் நல்ல பலனை தந்திருக்கிறேன். என் ஆவியில் ஒரு பலனை தந்திருக்கிறேன். என் ஆத்மாவில் ஒரு பலனை தந்திருக்கிறேன். என்னோடு நீர் பேசினீரப்பா. உடைய வார்த்தையின் மூலமாக ஊழியர் மூலமாக சந்திக்கும் காலம்னு சொல்லி ஆண்டவரே என்னோடு பேசினேர்னு சொல்லி கர்த்தருக்கு எல்லாம் நன்றி செலுத்திடுவோமா? ஆவியானுடைய ஆள்கையின்படியே இந்த ஊழியத்தை கர்த்தர் இந்த கால கூட்டத்தை நமக்கு நடத்தி தந்தாரே, அதற்காக எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். ஸ்தோத்திரம் பண்ணும்போது மத்தியான ஊழியத்துக்கு ஒரு கிருபை கிடைக்கும். மத்தியான ஊழியத்துக்கு ஒரு கிருபை கிடைக்கும். காலையில் இருந்து இவ்வளோ நேரம் வரைக்கும் கர்த்தர் நம்மளை நடத்தினார்னு சொல்லி எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணும்போது மத்தியான ஊழியத்தில் ஒரு புது கிருபை கிடைக்கும். ஆமே நம்ம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். காலையில் ஆரம்பத்திலே நீ தந்த ஒரு ஆரம்ப ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம். நல்ல பாடல் வேலைக்காக ஸ்தோத்திரம். குடும்பத்துக்காக எங்களுக்கு தந்த ஜெப குறிப்புக்காக ஜெப வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரம். செய்தி வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரம். ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுவதற்கு ஊழியத்திற்காக ஜெபிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நல்லா கையை அசைச்சு ஜெபம் பண்ணுவோம். இந்த சோர்வுக்கு யாரும் இடம் கொடுத்துட வேண்டாம். சோர்வுக்கு யாரும் இடம் கொடுத்துட வேண்டாம். ஜெப வேலையெல்லாம் நமக்கு ஒரு பின்னால் ஒரு ஆசீர்வாதமான காலமாக மாறும். எவ்வளவு நேரம் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோமோ அதெல்லாம் அந்த ஜெபத்துக்கெல்லாம் வருஷ கணக்கில் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமே நமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு ஒரு நாள் ராத்திரி ஜெபம் பண்ணார்.
ஒரு நாள் ராத்திரி ஜெபம் பண்ணார். கர்த்தர் பேரையே மாற்றினார். இஸ்ரவேல்னு பேர் மாற்றி கர்த்தர் அந்த சந்ததியாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நம்ம ஜெபிக்கிற காலங்களையும் கர்த்தர் இப்படித்தான் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கையை அசைச்சி கையை தட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. எனக்கு நேர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே இந்த இடத்துல கூட்டி கொண்டு வந்திருக்கிறீரே உமக்கு சோத்திரம். நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஆத்துமாவில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஆமென். சோத்திரம், சோத்திரம். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். இதுவரைக்கும் நம்ம ஜெபம் பண்ண நேரத்தெல்லாம் கர்த்தர் கூட்டி தருவார். ஆமென். சோத்திரம், சோத்திரம் ஐயா, சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காலை கூட்டத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்திரேன்னு சொல்லி யாராவது 2 பேர் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிடுவோமா? ஸ்தோத்திரம் பண்ணி யாராவது 2 பேர் உடனே ஜெபம் பண்ணும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் செய்தவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நடத்தி கொடுத்தீரே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புதுப்பித்துக் கொள்ளும்படியாக. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. அவ்வளோதான். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போயிடுறார். நம்மளை புதுப்பித்துக் கொள்வதற்குனே கர்த்தர் இந்த ஜெப வேலையை நமக்கு தந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஸ்தோத்திரம். நீ ஜெபிக்காதவங்க யார் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் உடனே நீங்கள் ஜெபம் பண்ணிடுங்க. கர்த்தர் நம்ம ஜெப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுவரைக்கும் நான் வாயை திறந்த கூட்டத்தில் ஜெபம் பண்ணதே இல்லை. இன்றைக்கி நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்காதவங்க உங்கள் உள்ளத்தில் ஆவியானவர் நல்லா உணர்த்திக்கிட்டு இருந்தார்னா உடனே நீங்கள் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பாப்பா. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். தந்தீரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். நிரப்பும்படியாய். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். நம்ம ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரு குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம வீடெல்லாம் ஜெப வீடாக மாறணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் வீடு நல்ல ஜெப வீடாக மாறணும். ஆண்டவரே, அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் குடும்பம் நல்ல ஜெபிக்கிற குடும்பமாக மாறணும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். எங்கள் வீடெல்லாம் நல்ல ஜெப வீடாக மாறணும். ஒரு கிறிஸ்தவ இல்லறமாய் மாறணும். ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் வீட்டில் இருந்து நிறைய ஜெப குறிப்பு வந்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, ஜெப சத்தம் எங்கள் வீட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி இப்படி தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா அலக்கழிவும் மாறிடும். எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் மாற்றிடுவார்.
எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றிடுவார். ஆமென். நம்ம ஸ்தோத்திரம். நம்ம விருப்பத்தை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்தி ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவரே, இந்த முதல் நாள்லே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் வீடுல நல்ல ஜெப வீடாக மாறணும் ஆண்டவரே. எங்கள் வீடுல நல்ல ஜெப வீடாக மாறணும். வந்திருக்கிற எல்லா குடும்பங்களும் ஆண்டவரே நல்ல ஜெபிக்கிற வீடாக கர்த்தர் நீங்கள் மாற்றித்தாங்கப்பா. அதில் இருக்கிற சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் நீர் மாற்றி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்டவரே ஒரு தேவ பிரசன்னம் இருக்கிற வீடா எங்கள் வீடை மாற்றித்தாங்கன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் பின்னால் இருக்கிறவங்க சத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணுறீங்களா? ஆமேன், ஆமேன், ஸ்தோத்திரம், ஆமேன். ஜெபிக்கிறோம். ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆமென். கர்த்தர் திரும்பி போகும்போது நம்ம வீடுகளில் நல்ல ஜெப வீடுகளாக கர்த்தர் மாற்றி கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட போயிடா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தோலினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே, தோலினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே. ஐயா அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா, இங்கு அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. காலூந்தி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் காலூந்தி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா, இங்கு அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்றி எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்றி எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்திடுவோம். ஆண்டவரே, ஆரம்ப ஜெபம் எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக்கி தந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். பாடல் வேளை எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக்கி தந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். துதி ஸ்தோத்திர வேளை எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக்கி தந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். அதுக்கடுத்து அண்ணன் நடத்தின ஜெப வேளையை எங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, செய்தி வேளையும் கூட எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமாக்கி எங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இப்போ பண்ண ஜெப வேளையிலையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த உணவு வேளையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும், மத்தியான ஊழியங்களையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதி தரப்போகிறதற்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேர பகுதியை முதல் நாள் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுத்தீர். இந்த உணவு வேளையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இந்த உணவு வேளை முடிந்த பிறகும் மத்தியானத்தில் இந்த இடத்துல உற்சாகத்தோடு இந்த இடத்துல வந்து ஒரு தேவ பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். இயேசு மூலம் ஜெபங்க எழுப்புதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரன் மறவாதே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் ஸ்தோத்திரம்,
எல்லோரும் சாப்பிட போகலாம். சாப்பிட்டு நீங்கள் மறுபடியும் உள்ளே வந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இந்த கூட்டம் நடக்கும். தொடர்ந்து ஜெபத்தோடு நம்ம கலந்துக்கிடுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒருவேளை காணிக்கையை போட்டு நீங்கள் வாக்குத்தத்த வசனம், எச்சரிப்பு வசனம் இருக்குது. இது ஒருவேளை நான் எடுக்கலை அப்படின்னு சொன்னாலும் இந்த வாக்குத்தத்த வசனமும் எச்சரிப்பு வசனமும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒருவேளை எப்போனாலும் இந்த இடத்துல இந்த காணிக்கை, இந்த வசனங்களை நீங்கள் சரியான வேளையில் நீங்கள் நினைஞ்சிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். கர்த்தர் அதுக்கு உதவி செய்வார். ஆமென்.